வணக்கம். ஒரு காலத்துல ஒரு நாட்டுல ஒரு குட்டி ராஜா இருந்தாருங்க. அவர் காலத்துல வாழ்ந்த பெரிய பெரிய ராஜாக்கள் யாருன்னா, கிரேட் அணைக்கட்டு அப்படிங்கிற கல்லணை கட்டிய கரிகால் சோழன். கிரேட் வாரியர்ங்கிற தலையாலங்கானத்து சிறுவன்ல பிரம்மாண்ட போரில் வெற்றி பெற்ற பாண்டிய நெடுஞ்செழியன். இன்னொருத்தர் யாருன்னா, கிரேட் கான்குவர் ஆஃப் ஹிமாலயாஸ்ன்னு பேர் வாங்கின இமயவரம்பன் நெடுஞ்செழியன். இப்படியான பெரிய பெரிய ராஜாக்கள் வாழ்ந்த சமயத்துல அந்த குட்டி ராஜா ஒரு அபூர்வமான தெய்வத்தை ஒரு அதிசயமான நாளில் தன்னோட நாட்டில் உருவாக்குனாருங்க. தன்னோட பாதுகாப்புக்காகவும் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்காகவும் தன்னோட வீரவாளை அந்த தெய்வத்தோட காலடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போருக்கு போவாருன்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுதுங்க. தமிழ் வாழை அவ்வை பாட்டிக்கு ஆயுள் அதிகரிக்கும் அரிதான நெல்லிக்கனி தந்த கடையலு வள்ளல்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, தகடூருங்கிற இன்றைய தருமபுரி ஆட்சி செஞ்ச அதிகமாக நெடுமா நஞ்சிங்கிற சிற்றரசர் தான் அந்த குட்டி ராஜாங்க. அவர் தன்னோட வீரவாளை வச்சு ஆசீர்வாதம் வாங்கின தெய்வம் சத்ரு சம்ஹார ஹோமம் நடக்கிற இன்றைய தருமபுரியில் இருக்கிற அதியமான் கோட்டை கால பைரவர் தாங்க. பௌர்ணமிக்கு அடுத்து வர்ற 8ஆம் நாளான அதிர்வுமிக்க தேய்பிறை அஷ்டமி தான் அந்த அபூர்வ நாளுங்க. கதை அவ்வளவுதாங்க. பிப்ரவரி 2, 2024 தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததும் இப்படியான ஒரு அபூர்வ நாளில் தாங்க. குட்டி ராஜாவா கடையில் வள்ளல் அதியமான் நெடுமானஞ்சியோட தளபதி விஜயை ஒப்பிட்டு பேசினா நிறைய பேர் கோச்சுக்குவாங்க. ஒரு கற்பனைக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு கற்பனைக்கு ஏதோ ஒரு குட்டி ராஜாவா விஜயை நம்ம வச்சுக்கிட்டோம். மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் போல பெரிய பெரிய ராஜாக்களா அவர் எதிர்க்கிறது யாருன்னு உங்களுக்கே புரியுங்க. இதை விட அதிசயம் ஒன்று இருக்குதுங்க. ஒரு குட்டி ராஜா கடவுளை உருவாக்குன 8வது நாள் தேய்பிறை அஷ்டமினா 8வது பிறவியாக ஒருத்தர் கடவுளாக அவதரித்த கதையை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாங்க.